நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளரே, இன்னைக்கு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவர். நான் உம் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீர் என் கண்களை திறந்தருளும். நானும் வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் நீர் என் கண்களை திறந்தருளும். நானும் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீர் என் கண்களை திறந்தருளும். நானும் வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் நீர் என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உபாகத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகம் 33:26 எடுத்து வாசிங்க. யெஸ்ரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். தேவனுடைய பல நாமங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். பல நாமங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யெகோவா ஈரே குறித்து சொல்லுது, யெகோவா நிஷி, யெகோவா ஷம்மா, யெகோவா எல்சடா, எல்ரோயி, யெகோவா ஷபோத், யெகோவா சிக்கேன், யெகோவா மெகாதிஸ். இதுல ஒரு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய நாமத்தை. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யெஸ்ரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. இந்த எஸ்ரேன் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சி ஆக்குறவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சி ஆக்குறவர். நம்முடைய தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் கவலையோடு, சோகத்தோடு, மனவேதனையோடு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நினைச்சாரா மகிழ்ச்சியாக்க போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மகிழ்ச்சியாக்க போகிறார். ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா? மகிழ்ச்சியாக்குற தேவன். அடுத்து சொல்றாரு, மேன்மைப்படுத்துவாராம். எஸ்ரன் என்று சொன்ன அதுக்கு வார்த்தை என்னன்னா, உன்னை மேன்மைப்படுத்துறவர். உன்னை மேன்மைப்படுத்துறவர். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன்னை உயர்த்துகிறவர். உன்னை குறித்து உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து உயர்ந்த எண்ணம். நீ ஒரு பிளான் போட்டிருக்கலாம், அந்த பிளானை விட தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் உயர்ந்த எண்ணமுடையவராய் உன்னை மேலான இடத்துல வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை போல ஒரு தெய்வம் இருக்க முடியாது. கடைசியா சொல்றாரு, எஸ்ரன் என்று சொன்ன என்ன அர்த்தம்னா, பிரியமானவர். உன் மேல பிரியமா இருக்கிறான். எல்லாரும் பக்கத்து யாரு உன் மேல நேசிக்கிறாங்க இல்லையோ, என் தேவன் உன்மேல் பிரியமா இருக்கிறாரா. அதனாலதான் பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே,
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகனே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகனே. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசத்தோடு பெற்றுக் கொண்டோம், விசுவாசத்தோடு பெற்றுக் கொண்டோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகனே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகளே. முதலாவது இந்த ஈஸ்வரன் என்று சொன்னாருக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நம்மை மகிழ்ச்சி ஆக்குற தேவன். ஏன் நம்மளோட மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் விரும்புறாருன்னா, பைபிள் ஸ்டடியில ஏதோ மகிழ்ச்சியை குறித்து பார்த்தோம்ல போன வாரமா பைபிள் ஸ்டடியில. தேவன், நம்முடைய தேவன் மகிழ்ச்சியின் தேவன். அவர் இருக்கிற இடமே எங்க தெரியுமா? சியோன். சியோன் என்றால் மகிழ்ச்சி. அந்த இடத்துலதான் தேவன் பரலோகத்திலே அந்த சியோனுங்கிற ஒரு இடத்துலதான் அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம். யாருக்குள்ள ஆண்டவர் ரொம்ப அபிஷேகம் பொங்கி வரையும் தெரியுமா? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அங்க அபிஷேகம் இருக்கும். கை தொட்டோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஏன்னா ஒருத்தன் சிரிக்கிறான்னா அவனுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, எதை குறித்து அவன் பயப்படல, அவன் அதனாலதான் சிரிக்கான். அந்த இடத்துலதான் தேவன் இருக்கிறாரா. ஆனந்தம், சிரிப்பு, இது எல்லாமே தேவன் கொடுக்கிற ஒரு அபிஷேகம், தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பயம், சந்தேகம், குழப்பம், இது எல்லாம் பிசாசுடைய சரக்கு. இது எங்க இருக்கோ அங்க பிசாசுடைய கிரியல், வியாதி ஈஸியா வந்துடும். நரம்பு தளர்ச்சி, கை ஆட்டம், இது எல்லாமே எதனால வருதுன்னா சந்தோஷம். சந்தோஷம் இல்லாத இடத்தில், சந்தோஷம் இல்லாத இடத்துல சீக்கிரம் வியாதி வந்துடும். இன்னொன்னு உங்களுடைய அழகும் போயிரும். ஆண்டவர் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு அழகை கொடுத்திருக்கிறாரு. அந்த அழகை கெடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த மன அழுத்தம் தான். நீதிமொழிகள் 17 22 எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல ஔஷதம். ஐயா, நீ சிரிக்கிறது நல்ல ஒரு மருந்தாம். முறிந்த ஆவியோ, எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீ சிரிச்சா, நீங்க சிரிச்சா அதுதான் நல்ல மருந்து. அதுதான் நல்ல மருந்து. சில சொல்லுவாங்கல்ல, எந்த மாத்திரை போட்டாலும் கேட்க முடியா, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கேட்க முடியா, ஒரே மருந்து. இப்ப ஆண்டவர் தாரார் ஆவியானவர். வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கேக்கன்னு சிரிச்சிருங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்துங்க. ஏன்னா அந்த நாளா ரட்சிக்கப்பட்ட சபையில எப்படி தெரியுமா இருப்போம்? நான் ரட்சிக்கப்பட்ட சபையில திரும்பி கூட பார்க்க கூடாது. 3 மணி நேரம் இப்படியே தான் இருக்கணும். ஏன்னா பாஸ்டருடைய ஒய்ஃப் டீச்சரு, அலைசிஸ்ல டீச்சரு. அலைசிஸ்லயே பிள்ளைகள் பயப்படும். திரும்பி பார்த்தா என்னதுன்னு திடீர்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் திரும்பினா மண்டையில ஓங்கி ஸ்கூல்ல கொட்டின மாதிரி கொட்டுவாங்க. பயந்து போய் தான் அப்படி இருப்போம். தேவனை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்கள் அந்த சத்தியம் நமக்கு தெரியாது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி என்னச்சுவன்
தாவீதின் கூடாரம் எப்படி இருந்துச்சு? ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸ் கூத்து. அது அப்படியே பிசாசு கவுத்தி போட்டானா. அழு 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 முட்டு அப்படின்னு அந்த அந்த கூடாரத்தை கவுத்து போட்டானா. ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்களில் அந்த கூடாரத்தை எழுத்து கட்டுவேன். கை தட்டும். எழுந்து கட்டுவேன். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், சிரிச்சுக்கிட்டே பாடுங்க. என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆகா என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. எல்லாரும் பக்கத்துல ரெண்டு ரெண்டு பேர் கை தட்டுங்க. என்ன என் கை தட்டுங்க. ஆனந்தம், சிரிச்சுக்கிட்டே தட்டுங்க. மனமகிழ்ச்சி, நல்ல ஔஷகம். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் ஆடுவோம் பாடுவோம் பாடுவோம் ஒன்றாம் மகிழ் கொண்டாடுவோம். மகிழ் மகிழ். ஆடுவோம் பாடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். ஆகா என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் பின்னங்கி பொன்மடி வாத்திய மேலே ஜெய கொடியுடனே. பின்னங்கி பொன்மடி வாத்திய மேலே ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் மன்னனை ஸ்தோத்தரிப்போம். ஆகா என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. நல்ல மருந்தான் மனமகிழ்ச்சி. நல்ல ஐயா, உங்களுடைய கணவருடைய நோயை குணமாக்குறது மனைவி கையில தான் இருக்கு. உன் கணவனை நீ மகிழ்ச்சியாக்கு, சிரிக்க வை. மனைவியுடைய நோயை குணமாக்க கணவன் கையில இருக்கு. சிரிக்க வை. நீங்க முகத்தை கொஞ்சம் மாத்துங்க. அண்ணால் தன் முகத்தை மாற்றினால் வந்தது சாமுவேல் பிறந்துட்டான். அதுவரை அவ ஜெபம் பண்றா, அதிக நேரம் ஜெபம் பண்றா, அதிகாலை ஜெபம் பண்றா, தரிசனத்தோடு ஜெபம் பண்றா. அப்பமும் புள்ள பறக்கல. அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. வந்துட்டு அற்புதம். கை தட்டும். சாமுவேல் பிறந்துட்டாரு. உங்க கணவர் முன்னாடி உங்க முகத்தை நீங்க மாத்துங்க. உங்க மனைவி முன்னாடி உங்க முகத்தை மாத்துங்க. அந்த இறுக்கமான முகத்தை நீங்க மாத்திட்டீங்க வச்சுக்கிறீங்களேன். யேசுரன் என்று சொன்ன அதுக்கு என்ன அர்த்தமா? மகிழ்ச்சியாக்குற தேவன். ஐயா, உனக்குள்ள இருக்கிற தேவன் உன்னை சோகமாக்க, ஏதாவது ஒரு தேவனுடைய வார்த்தையோ அல்லது ஏதாவது அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லி சிரிக்க வச்சிட்டீங்கன்னா மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. மனைவி அங்க பார்க்க, கிழக்க பார்க்க, புருஷன் எங்க பார்க்க, அவர் அந்த வழியா போவாரு, இவர் இந்த வழியா போவாரு அப்படின்னா அது அங்க முழு பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ளதான் இருக்கும். சிரி, சிரிக்க வை, நேரத்தை செலவழி,
பிள்ளைகளை விட்டு நேரத்தை செலவழி. ஆண்டவர் உனக்கு மனைவியை கொடுத்திருக்காரு, கணவனை கொடுத்திருக்காரு, பிள்ளையை கொடுத்திருக்காரு, நேரத்தை செலவழி. ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்வான்? நான் எப்பவும் பிஸியா தான் இருப்பேன், நான் எப்பவும் சுத்திக்கிட்டு தான் இருப்பேன், நான் எப்பவும் தொழில தான் இருப்பேன். அது வேதத்துல அதுக்கு ஆதாரம் கிடையாது. அது நீங்க 1000 கருத்துக்களை சொல்லலாம். முதல்ல உனக்கு ஊழியமே குடும்பத்துல தான் ஆரம்பிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கணவர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, என் மனைவி என்கிட்ட அன்பா சிரிச்சா இருந்தா நானே உங்க சபைக்கு வந்துருவாங்க. அவர் இந்துவா இருந்தாலும் அவர் சொல்றாரு, அவ வந்து நான் சொல்றதை கேட்டு இருந்தானா நான் சபைக்கு முதலா வந்து உட்கார்ந்துருவோம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ரட்சிப்பு யாரால பாழா போகுது பாருங்க. அந்த ஆத்துமா நரகத்துக்கு போனா அது ரத்த பலிக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். மனமகிழ்ச்சி நல்ல என்னது ஔஷகம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷகம், நல்ல மருந்து. அது அது ஆரோக்கியமா அவனை வாழ வைக்கும். அடுத்து சொல்றாரு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷகம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். ஏன் அப்படி கையெல்லாம் ஆடுது, அப்படி உடம்பெல்லாம் படபட படபடன்னு அடிக்கி, திடீர்னு உடம்பு வீக் ஆயிருது? எது தெரியுமா? எதையாவது யோசிச்சுக்கிட்டே ஒரு சின்ன காரியத்தை பிசாசு கோலியாத்த மாதிரி காட்டுவோம். அதே நினைச்சிட்டு, அதே தூங்காம அதே நினைச்சிட்டு, இது சாத்தானுடைய தந்திரம். இது எனக்கே அந்த தாக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிச்சு இயேசுவின் நாமத்தை அந்த ஆவியை எதிர்த்து என்னை விட்டு ஓடிப்போ. அது எலும்புகளை உலர பண்ணுமா. இன்னைக்கு பிரெயின் நோய் எதனால நிறைய பேருக்கு வருது தெரியுமா? கவலை, கவலை. அந்த பிரெயின் நோய் உள்ளவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன்ல, அவங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளையை குறித்து ஓவரான கவலை, ஓவரான கவலை எடுத்தனால கடைசி அந்த எல்லாருமே அந்த நோயினால பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. வசனம் பொய்யாகாதுங்க. டாக்டர் சொல்லல, நம்ம யெகோவா ரஃபா டாக்டர் தான் சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு? ஆவியானவர் எலும்புகளை என்ன செய்யுமா? உலர பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். உங்களுடைய ஆவி தளர்ந்துட்டு வச்சுக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற பார்ட்ஸ், எலும்பு நரம்பு எல்லாம் லூஸ் ஆயிருதான், ஆடிருதான். திரும்ப பாருங்க, இங்கிட்டு வலிக்கும். சிலருக்கு லூஸ் மோஷன் ஆயிருது, சிலருக்கு தலைவலி வந்துருது, சில ஜனங்கள தலையில இருக்கிற நரம்பு ஜெபிக்க போற ஒவ்வொரு இடங்கள்ல சொல்றத பார்த்தா எதனால? அதே குறித்து யோசித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதுக்கு நல்ல ஒரே மருந்து என்னதுன்னா, யெகோவா ஈரே, அவர் என்னை விசாரிக்கிறபடினால் அவர் மேல் உங்கள் கவலையெல்லாம் வச்சு விட்டுருணுமா. அது வச்சுட்டு எடுக்காத. அப்படியே இயேசு ஆண்டவர் தான் சொல்றாருல்ல, போடு என் மேல, பிரச்சனை என் மேல போடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்கிட்ட வந்து அந்த பாரத்தை போட்டுட்டு நீ ஃப்ரீ ஆயிரு. விசுவாசத்துல பாட்டுபடி, சிரி, டான்ஸ் பண்ணு. ஆடிக்கிட்டு இருக்கிற எலும்பு கூட பலனாயிருமா? கைத்தட்டும், பலனாயிரும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மருந்துங்கிறாரு. நீங்க எதை குறித்து, நீ ஒரு சாத்தானுடைய தந்திரத்தை நீங்க எதை குறித்து ரொம்ப யோசிக்கிறீங்களோ அந்த பிரச்சனை பிசாசு திரும்ப அவனுக்கு தெரியும் இந்த ஆள் எதுல வீக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இந்த ஆளை கவுத்தணும்னா இதுலதான் கவுத்தணும், இந்த ஆள் இதுலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுலதான் இவங்களை கடத்தணும் அப்படின்னு அதே தான் திரும்ப கொண்டு வரான். நீங்க அவன் தந்திரத்தை, அவனை காட்டில எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொன்னா அந்த பெரியவர்கிட்ட போய் அப்படியே போட்டு அந்த பாரத்தை போட்டு நீ ஃப்ரீயா சிரிக்க ஆரம்பிச்சிரு. மார்ட்டின் லூத்தர்லாம் அப்படிதான் பண்ணுவாராம். சிரிப்பாராம், பிசாசே மண்டையை பிச்சுட்டு ஓடிடுவானா. என்ன ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்ய போறோம் தெரியாது, எதுக்கு சிரிக்கான்னு தெரியல, பிசாசே குழம்பிடுறான், அவன் எப்படி ஒன்ன வரட்டுவான்? இந்த பூமியில ரொம்ப நாள் நீ வாழணும்னு நினைச்சேன்னா, அல்லேலூயா,
எனக்கு ரொம்ப ஜோசப்னா ரொம்ப எனக்கு க்ளோஸா, அவருக்காகவே 2 பேரும் ஒண்ணு போல வண்டியில போவோம். சிவஞானபுரம் ஊழியத்துக்குலாம் ஒண்ணு போல அவர் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற வர அவர் உட்காரு வெயிட். ஏன் தெரியுமா அவர் கூட போக இருப்போம்? சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு இடம் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு மியூசிக் போடுறதுக்கு அவருக்கா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மனைவிக்காக நினைச்சிட்டு ஆர்சி கோயிலுக்கு போயிட்டார். வருவாரு வரவே இல்லை. மறுவாரம் எனக்கு கோவம் வந்துட்டு, என்னையா இப்படி ஆராதனை, எனக்கு என் முன்னாடி நிக்காதீங்க. ஏசுனா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். தோல்ல தட்டுறாரு, அப்படி தட்டுறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கிருபை. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனிதன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கவலைக்குன்னு போன ஒரு காரியம் என்னன்னா மகனை குறித்து தான். அவருக்கு சுகர் இருந்த வியாதியில கூட அவர் கவலைப்பட்டார என்னமோ தெரியல. மகன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணுவாரு. இப்படி ஆயிட்டானே, பள்ளிக்கூடமே போக மாட்டேன்ட்டானே. அப்படி சொல்லி அதே நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்ச, மன அழுத்தத்துல ஆரம்பிச்சார். அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒவ்வொரு நோயா அதிகமா வர ஆரம்பிச்சு. சுகர் 450 அப்பவுமே டீயா தான் குடிச்சு உதறி விட்டு போயிட்டு இருப்பாரு. அவருடைய பிள்ளை, அந்த பிள்ளைன்னால அவரால் அது தாங்க முடியல. அவளை சிரிக்கிற மனிதன் அந்த காரியத்துல அவரால் சிரிக்க முடியல. நான் சொல்லுவேன், எங்களெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இந்த காரியத்துல நீர் இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்க. பிள்ளை இல்ல பாஸ்டர், அவன் எதிர்காலம் பாதிக்கும்ல பாஸ்டர். கர்த்தர் மேல பாரத்தை போடுங்க. கடைசியில் அவர் வியாதியில மாட்டி அவர் அழுதது ஆஸ்பத்திரியில ஏவிஎம்ல அவர் அழுததை நான் பார்த்ததே இல்லை. அந்த கடைசியா அவர் சாகிறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அவர் அழுதார். ஏன்னா தன்னுடைய மகிழ்ச்சி என்ன செஞ்சிட்டாரு, இழந்து. இது சாதாரண சத்தியம் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை, பிசாசுடைய சரீரத்தில் இருக்கிற சுகத்தை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன காரியத்தை உனக்குள்ள போட்டு அதையே பெருசாக்கி கோலியாத்து மாதிரி காட்டி உன்னை சிரிக்க விடாம அதையே திங்க் பண்ணி உன்னுடைய உடம்புல இருக்கிற இந்த எலும்புகளை ஒளர பண்றான வசனம் அப்படிதான் இருக்கு. எலும்புகள் ஒளர பண்ணுதுன்னா எலும்பு தான், நரம்பு தாங்க மூளைக்கு போற எல்லா கனெக்ஷனும். மூளையில இருந்து வர்ற நரம்புகள் மண்டலம் அங்கதான் கனெக்ஷன் ஆகுது. அப்ப என்னது, மூளை பாதிக்குது, உடைய சரீரம் பாதிக்குது. சாதாரண ஒரு மகிழ்ச்சியை நீ இழக்கிறன, என்ன வந்தாலும் பரவாயில்லையா, என் கர்த்தரை மீறியா வரப்போகுது, என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம்லாம் விழாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என் அப்பாவை மீறி அவன் என்னத்தை செஞ்சிருவான் பிசாசு, என் அப்பா மேல பாரத்தை போட்டுறேன் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சிரிக்க பழகிட்டீங்க வச்சுக்கிறீங்களா, அதுதான் அற்புதம். கைத்தட்டும், அதுதான் மருந்து. கைத்தட்டும், மருந்து. இன்னொன்னு என்ன தெரியுமா, உங்களுக்கு இளமையாக்கிடுவார். நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆவிதாங்க பலனு, ஆவிதான் உயிர். அது என்ன செஞ்சிருமா, முறிந்து போகும். என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை ஊழியம் என்ன செய்ய போ, நமக்கு வாச்சது அவ்வளவுதான், நமக்கு தலையில எழுதுனது அவ்வளவுதான், இப்படி நினைச்சு ஆவி முறிஞ்சிருதான். ஆனா மனமலர்ச்சி முகமலர்ச்சியை தரும். எல்லாம் சொல்லுங்க, முகமே நீ சிரிச்சேனா உனக்கு இளமை கொடுக்குமா. எனக்கு சாராளுக்கு அப்படிதான் இளமையாக்கிட்டாரு என்னமோ தெரியல. ஆபிரகாமுக்கு நான் உனக்கு குழந்தை தருவேன், இவ்வளவு குழந்தைய பார்த்து சிரிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு 100 வயது ஆகி இளமை, சாராளுக்கு 90 வயசு ஆகி என்னது இளமை, கற்பந்தரிக்க செய்தாரு. இது சாதாரண சத்தியம் நினைக்காதீங்க. நீ முட்டி ஜெபம் பண்ணிட்டு சோகமா இருந்த, கவலையில இருந்தன்னா அந்த ஜெபத்தினுடைய பவரை நீ அழிச்சு போடுற. சரி, யசுரன் என்று சொன்னா மகிழ்ச்சி ஆக்குற தேவன் இன்றைக்கு அந்த கிருபையை தந்து உன் குடும்பத்துல, உன் சரீரத்துல ஆரோக்கியத்தை கொடுத்து, உனக்கு ஒரு இளமையை கொடுத்து, உன் பிள்ளைகளெல்லாம் நீ காணக்கூடிய அளவுக்கு கழுகுக்கு சமமாய் உன் வயது போல் இருக்குன்னு சொல்றாரு. கழுகு எப்படி வயதானக்கு அப்புறம் சிறகுகள் முளைச்சி உதிர வச்சு பலவடி முளைச்சு பழைய வயது திரும்ப வருமா.
சங்கீதம் 103:5 சொல்றாருல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என்னது இளமை வருது பாருங்க, இளமை வருது. சிலர் பாருங்க அப்படியே இந்த வயது தெரியாத அளவுக்கு அவங்க இளமையா இருக்கிற காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் கத்தர் மேலே போட்டுட்டு போயிடணும். எல்லாத்தையும் போட்டு நீங்க சமந்துகிட்டே இருந்து வச்சிருங்களா, உங்களுடைய நரம்புகள், எலும்புகள், தசைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் கிடுகிடுன்னு ஆட பண்ணும் பொழுது மன துக்கத்தினால் ஆவிகள் முறிந்து போகும். முறிந்த ஆவி யாரால் எந்த ஏவிஎம் போனாலும் சரி, எந்த மதுரை மீனாட்சி மிஷன் போனாலும் சரி, எந்த அப்போலா போனாலும் சரி, முறிந்த ஆவி யாரால் தாங்க எந்த டாக்டராலையும் குணமாக்க முடியாது. சில பேரால் அந்த நோயை ஏன் கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? அதுக்கு ஒரே மருந்து, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி. கைதட்டும், தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி. சியோனுக்கு செல்வோம், சியோனுக்கு செல்வோம், சியோனுக்கு செல்வோம், அது தேவநகர். ஓ அல்லேலூயா பாடு, அல்லேலூயா பாடு, அல்லேலூயா பாடு, இது தேவநகரம். அப்ப என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில வீட்டுக்கு போன உடனே முகத்தை இறக்காதீங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போன உடனே மனைவியோ அல்லது கணவனோ போன உடனே டென்ஷன் தான். ஏதாவது வார்த்தையை டப்பு டிப்பு டிப்பு டிப்புன்னு போட்டு மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க, மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க. அதான் குட்டி பரலோகம். ஹல்லேலூயா. யசுரன் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக்குறவர், யசுரன் என்று சொன்னா மேன்மைப்படுத்துறவர், உயர்த்துகிறவர். யாத்ராமத்துல ஒரு வசனம் உண்டு பாருங்க, யாத்ராம் 15:11 எடுத்து வாசிங்க. யாத்ராம் 15:11. ராபா ஷாந்தார் அல்லா ராபா. உமக்கு ஒப்பானவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்ம தேவனை போல ஒரு தேவன் இருக்கு. உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிக்கு பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இது துதிக்கு பயப்படத்தக்கன்னா ஆண்டவர் பயப்படுவார்னு நினைக்காங்க. அப்படி இல்ல, நீ துதிக்கும் போது ஆண்டவர் உனக்குள்ள பயத்தை உண்டாக்குற கர்த்தர் என்றுதான் மொழிபெயர்ப்புல இருக்கு. நீ துதிக்கும் போது எதிரி உள்ளத்துல ஆண்டவர் நினைச்சுவாராம், பயத்தை உண்டாக்கிடுவாங்க. அடுத்து சொல்றாரு, அற்புதத்தில் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஐயா, நான் ரொம்ப சம்பளம் கீழே வாங்குறேன் ஐயா, நான் ஒரு வீடு வாசல் கூட இல்லாம இருக்கேன் ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா மேல வர்றதுக்கு ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறது விசுவாசம் தான். விசுவாசத்தினாலதான் உன்னை ஐஸ்வர்யவனாக்குறார். உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அற்புதங்களை செய்கிறவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிஞ்சாதான் உன்னுடைய கவலையை அவர் மேல போட முடியும். இல்லைன்னா அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிட்டா நம்ம என்ன செய்ய முடியும், அப்படி ஆயிட்டா அப்ப அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் தூங்கிட்டா இருக்காரு. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? முதலாவது நம்ம கவலையை அவர் மேல போட்டு நம்ம சிரிக்கணும்னா முதல்ல நீ அவர் யாருங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். சங்கீதம் 104 3 இருந்து 6 வரை வாசிக்கணும்.
தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி ஒளியை மேகங்களை தமது ரதமாக்கி ஒளியை வஸ்திரமாக தரித்து, ரெண்டுல இருந்தே வாசிங்க. ஒளியை வஸ்திரமாக தரித்து. ஆண்டவர் பாருங்க, பகலுங்கிற வெளிச்சம் இருக்குல்ல, ஒளி இருக்குல்ல, நைட்டுங்கிற சந்திரன் வெளி இருக்குல்ல, அதுதான் அவர் சட்டையா. உங்களுக்குள்ள வாழ்றாரே கிறிஸ்து, உங்களுக்குள்ள ஜீவிக்கிறாரே கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறாரா, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். ஒளிய சட்டையா போட்டிருக்காரா. அப்பெல்லாம் சூரியன்லாம் அவருக்கு தூசி மாதிரி. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். அத சினிமா தியேட்டர்ல திரை விரிக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வானத்தை திரை போல விரிச்சு வச்சிருக்கிறாராம். திரை போல் விரித்து தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி. மேகம்தான் அப்படி குதிரை மேல ஏறி வர்ற ரதமாக்கி இருக்கிறாராம். காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். காற்றினுடைய செட்டை. அப்ப எவ்வளவு வல்லமையான தேவனை நம்ம சுமந்துட்டு அலைகிறோம். எல்லாம் பக்கத்து பாருங்க. நீ சமக்கிற தேவன் சாதாரண சும்மா அப்படியே அப்படி நினைக்காதீங்க. வசனம் உள்ள போனோம். ஐயா, ஒளிய ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறவரு, ஒளிய ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறாராம். மேகத்தை ரதமாக்கி இருக்கிறாராம். காற்று அப்படி செட்டையில அடிச்சு அப்படி பறந்து வர்ற அவ்வளவு வல்லமையான தேவனை நீ செமந்துட்டு அலையிற. அவரால் உன் வாழ்க்கையை மாத்த முடியாதா? அவரால் உன் பிரச்சனையை மாத்த முடியாதா? முதல்ல அதை நீ தெரிஞ்சாதான் வாசிங்க. அடுத்தது, நம்முடைய தூதர்களை காற்றாகவும் ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பாருங்க, பூமியை எப்படி ஆழத்தினால். பூமியில முக்கால் பகுதி என்னது? கடல். முக்கால் பகுதி கடல், கால் பகுதி அந்த கால் பகுதி நிலத்துலதான் நம்ம நிக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் அந்த கடல் அப்படி நிக்கி. கடல் வந்து நிக்கி, அது கீழ்ப்படியுது. நம்ம தான் கீழ்ப்படிய முடியும். நமக்குள்ளதான் தேவன் வாழ்றாரு. அந்த இயற்கையெல்லாம் தேவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. நமக்குள்ள தேவன் வாழ்றாரு. அவர் சொல்ற வார்த்தையை நம்ம நம்ப முடியும். அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க அப்பேற்பட்ட தேவனை நம்ம சுமந்து இருக்கோமா. அல்லேலூயா. ஏசாயா 43 சொல்றாரு. ஏசாயா 43:13 இருந்து வாசித்தீங்கன்னா, ஏசாயா 43:13 எடுத்து வாசி. நாள் உண்டாகிறதற்கு முன்னும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நானே இருக்கிறேன். அவர் இருக்கிறார். அவர் கையை தட்டுவோமா? அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அப்ப நீங்க எங்க இருந்தீங்களோ தெரியாது. நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் நினைச்சேன் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஐயா, உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு வச்சுக்கிறீங்களா? இயற்கை தடுத்துருமா? பிசாசு தடுத்துருமா? நான் பெருமைக்கா சொல்ல, நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனமா இந்த வார்த்தை மூலமா நிறைய அந்நிய பாசையில இருக்கும்போது நிறைய பேசுவார். ஏன்னா அப்பப்ப சத்துரு அவிசுவாசத்தை கொண்டு வரும் போதெல்லாம் தேவன் இதைத்தான் பேசுவார். எப்பா, நீ ரொம்ப பெர்ஃபெக்டா, நீ ரொம்ப ஜெபம் பண்றனால, நீ ரொம்ப விசுவாசிக்கிறனால நான் செய்யல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஒண்ணு, நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடி, ஆதாம் ஏவாள் வர்றதுக்கு முன்னாடிலாம் நீ வருவங்கிறது நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். அப்பமே நான் யாரை கொண்டு என்னென்ன செய்யணும் ஒரு பிளான், வரைபடம் போட்ட, ஸ்கெட்ச் போட்ட, விஷன் வச்சிருக்கேன். அதை எவனும் தடுக்க முடியாது. எந்த லூசிபரும் தடுக்க முடியாது. எந்த இயற்கையும் தடுக்க முடியாது. எந்த சத்ருவும் தடுக்க முடியாது. இது யோபு கண்டுபிடிச்சிட்டான். தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க, அதை யாரும் தடுக்க முடியாது. கைத்தட்டும். யாரும் தடுக்க முடியாது. அப்ப நம்முடைய தேவனை நீ அறிஞ்சாதான் அவர் மேல பார்த்த போட்டுட்டு உன்னால சிரிக்க முடியும். அவர் என்ன உயர்த்துவார். யெசுரன் என்ன உயர்த்துவாரு, என்ன மகிழ்ச்சியாக்குவாரு. நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே
அல்லேலூயா. என்ன உயர்த்துவாரா? என் பிள்ளைய உயர்த்துவாரா? என் பிள்ளை எதுக்குமே லாய்க்கில்லாத பிள்ளையா இருக்கு, என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்க முடிக்க. ஒரு அத்தியாயம் பிழையோம்ங்கிற ஒரு அத்தியாயத்துல ஒரு அத்தியாயம் தான் இருக்கு. எபிரேயருக்கு முந்தின புஸ்தகம், எபிரேயருக்கு பிழைமோ, அது ஒரே ஒரு அத்தியாயம் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1:11 எடுத்து வாசித்தீங்கன்னா, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், உமக்கு பிரயோஜனமே இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எந்த பிள்ளைய இந்த மண்டையில ஏறவே ஏறாதியா, இந்த பிள்ளை அடங்கவே அடங்காதியா, இந்த பிள்ளை என்னன்னு சொன்னாலும் ஏட்டிக்கு முன்ன அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிளான் என்ன தெரியுமா? நீங்க பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை கொடுத்து ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு. ஐயா, இப்ப வேணா லாய்க்கு இல்லாத பிள்ளையா இருக்கலாம், இப்ப மேன்மை இல்லாத பிள்ளையா கீழே கிடக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா? இவன் ஒரு திருடனா இருந்திருக்கிறான் என்று மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு முதலாளிக்கு வேலைக்காரனாய் இருந்து திருடி ஜெயிலுக்குள்ள போயிட்டான். ஜெயிலுக்குள்ள போன, அங்க ஜெயிலுக்குள்ள யார் இருக்கா? பவுல் அப்போஸ்தலன் இருக்காரு. அங்க பவுல் அப்போஸ்தலனாலதான் சுவிசேஷம் இவனுக்கு என்ன செய்யுது? அறிவிக்கப்படுது. அதத்தான் அங்க எழுதுறாரு. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். 10ஆம் வசனத்துல அவன் பேர் சொல்லப்பட்டிருக்கு. என்னவென்றால் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு அறிவிக்கப்படும். சில நேரங்கள் உங்க பிள்ளை எப்பொழுதும் இப்படியே தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த நாள், அந்த நேரம், நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, உன் பிள்ளைய கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டு பாரத்தை போட்டுட்டு நீ ஜெபம் பண்ண பழகு. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நீ ரொம்ப அத கவலைப்பட்டு அது பண்ணும்போது சாத்தான அந்த தந்திரத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் சிறைக்கு போன ஒரு மனிதன், அங்க போய் கர்த்தர் அவனை தொட்டு அவனை சாட்சியா மாத்துறாரு. இவன் இப்ப பிரயோஜனமான, தேவனால் பயன்படக்கூடிய மனிதனாக, தேவன் எந்த மனுஷனை மாற்ற தேவனால முடியுங்க. கீழே கிடக்கிறவனை மேல கொண்டு வந்துருவாரு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 2 சாமுவேல் 9:11 மேபிபோசேத் என்ற சொல்ற ஒரு மனிதனை குறித்து, அத இவன் யாருன்னா யோனாத்தானுடைய மகன். 2 சாமுவேல் 9:11. ராஜாவாகிய என் ஆண்டவன் தன் அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உங்கள் அடியானாய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரனின் ஒருவனை போல ராஜா சொன்னான். இவன் எப்படி இருந்தானா, 13ஆம் வசனம் பார்த்தனா 2 கால் விளங்காத முடவனா இருந்தான். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. 2 காலும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? முடமாய் இருந்துச்சாம். இந்த முடவனை பார்த்துதான் தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரனின் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியில் ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா பந்தியில என்ன செய்வான்? ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அவன் பந்தியில உட்காருவான். நீ காலில சொல்ல அவன் இருப்பான். ஏன்னா யாரு அவன்? ராஜகுமாரரில் ஒருவன். நீங்க உங்க பிள்ளைய பார்த்து சொல்றீங்களா? தட்டி கொடுங்க பாப்போம். ராஜகுமாரனில் ஒருவனைப் போல.
உங்க பிள்ளைய தட்டி கொடுங்க. நீ ராஜகுமாரன்டா, நீ ராஜகுமாரத்தியா, தட்டி கொடுங்க பாப்போம். எப்படிப்பட்ட பிள்ளைய சொல்றான்? 2 கால் என்னது ஊனன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைய அவன் எவ்வளவு விசுவாசத்துல பேசுறான் பாருங்க. ராஜகுமாரன் ஒருவன் என் பந்தில அவன் என்ன செய்வான்? இருப்பான், அவன் உட்காருவான், அவன் அமருவான். விசுவாசத்தை பாருங்க. இன்னைக்கு ஊனம் மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல இருக்கலாம், ஆசீர்வாதத்திலேயோ அல்லது ஒரு சேட்டையில ஏதோ ஒரு பகுதி ஊனமாய் கூட இருக்கலாம். ஆனா நீங்க ராஜா பேசின மாதிரி உங்களால பேச முடியுதா? என் புள்ள அப்படி இருக்குயா, என் புள்ள ராஜகுமாரி, என் புள்ள ராஜகுமாரத்தி, என் பிள்ளை கர்த்தர் அலங்கரிப்பாரு, என் பிள்ளைய கர்த்தர் மேன்மை வைப்பாரு. ஏன்னா அவருக்கு பேர் என்ன தெரியுமா? யேசுரன். யேசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல, நீ உருப்படவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, நீ எப்படி போ, நீ எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க அப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தும். தேவன் என்ன செய்றாருன்னா, உன் வாயில இருந்து வர்ற வார்த்தை தான் என் பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை. கர்த்தர் கொடுத்தாருன்னா அது ராஜகுமாரன் தான், ராஜகுமாரத்தி தான். என் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது சோடையா இருக்காதியா. இப்ப வேணா சோடையா இருக்கு, அவன் பந்தில உட்கார்றது போல அவன் ஆசீர்வாதத்துல இருப்பான், ஆசீர்வாதத்துல உயர்த்தப்படுவான். என் கர்த்தருடைய பிரசன்ன மாத்தும், கர்த்தருடைய வல்லமை மாத்தும், கர்த்தருடைய வார்த்தை மாத்தும். ஒரு வார்த்தையினாலதான் பாலியங்குச்சோ மாறினாரு. ஒரே வார்த்தை, இயேசுவின் தழும்புகளால் குணமானு. புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன் உலகத்தை அசைக்கிற மனிதனாக தேவன் ஒரு வார்த்தையில மாத்தினாரு. கென்னத் கேயின் அமெரிக்கா தேசத்தை குலுக்கினார். ஒரே வார்த்தை, இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் என்று விசுவாசித்தா படுக்கை விட்டு எழுந்திருந்தார் ஆண்டவர். அந்த ஒரு வார்த்தையினால் அவர் சுகமாக்கப்பட்டு 12 வயது வரை ஊனமாயிருந்தார். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தை கலக்கி குலுக்கி அற்புத ஊழியக்காரங்களை உருவாக்கி மரித்தார். இன்னைக்கு அந்த ஊழியத்தை அவருடைய மகன் செய்யறாரு. 12 வயசு வரை ஊனம், எந்த உறுப்பும் வேலை செய்யாது. அப்படிப்பட்ட மனிதர்களையே கர்த்தர் மாற்றுறாருன்னா உங்க பிள்ளை ராஜகுமாரத்தி. கை தட்டுவோம். ராஜகுமாரன் முதுக தட்டி உங்க பிள்ளைய வாழ்த்துங்க, வாயால ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வரும். கை தட்டுவோம். ஜீவனை கொண்டு வரும். இன்னைக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கலாம், என்னைக்குமே உன் பிள்ளை அப்படி இருக்க போறது கிடையாது. நீங்க உங்க பிள்ளைய வாயினால சொல்லி ஆசீர்வதிங்க. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஏசாயா 8:18 எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 8:18. நானும் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். முதல்ல அதை உரிமை பாரு. இந்த பிள்ளை எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளையா? முதல்ல பிள்ளை கர்த்தர் கொடுக்கலன்னா பிள்ளைய நீங்க பார்க்கவே முடியாது. இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்கிறத உச்சரிக்கிறார் பாருங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ உன் பிள்ளையே ஒரு அற்புதம் சொல்றாரு. இத நீங்க டெய்லி இந்த வசனத்தை கைய வச்சே நீங்க ஜெபம் பண்ணா உங்க பிள்ளை ராஜகுமாரனா ராஜகுமாரத்தியா மாறிடும். உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே என் புள்ள, நானும் என் பிள்ளையும் அற்புதங்களால் அவர் கையில இருக்கிறேன். டெய்லி அற்புதத்தை பார்க்கிறோம். என் பிள்ளைகளுடைய அற்புதத்தை என் கண்ணால பார்க்கும். அதை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்னதுன்னா ஏதோ ஒரு கதையை எடுத்து சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் என்னது? தேவனுடைய வார்த்தை. 3வது பிரியமா. அது அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். நான் கடைசி அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைங்கிறதுனாலதான் என்னாகமத்தின் புஸ்தகம், இதை நீங்க தயவு செய்து எல்லாரும் கேட்கணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 21:5-6 வசனத்தை எடுத்து வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க? தேவனுக்கும்
மோசேக்கு விரோதமாக பேசி மோசேக்கு ரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? எங்களை எகிப்து அங்கேயாவது கறி தின்னுட்டு ஜாலியா சினிமா பார்த்துட்டு ஜாலியா இருந்தோம். இப்ப இங்க வந்து ஆவிக்குரிய பிள்ளைய மாறி எங்களை போட்டு ஒரே ஆசீர்வாதம். எனக்கு அது நான் எதிர்பார்த்தது நடக்கல, அப்படி எதிர்பார்த்த நடக்கல, இப்படி எதிர்பார்த்த நடக்கல, இப்படி முறுமுறுக்கிறாங்களா? அதனால என்ன நடந்துச்சு? இங்கே அப்பமும் இல்லை. இங்க என்ன இல்லையா? அப்பமும் இல்லை. அப்போ எகிப்திலேயாவது அப்பம் இருந்துச்சு, இறைச்சி இருந்துச்சு. இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு, இந்த உணவு எப்படி இருந்துச்சா? அற்பமான உணவு. ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா துள்ளி சேரோட குதிச்சு ஆடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை 1 கோடி இருந்தாலும் உங்க கையில வச்சிருக்கிற வேதாகம் இருக்கு, இதுதாங்க உங்க வாழ்க்கையை கடைசிவரை வாழ வைக்கும். அது அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சா? இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. அது என்னன்னா வெறுப்பா இருக்கான். எப்படி இருக்கா? வெறுப்பா இருக்கிறது. மனதுக்கு வெறுப்பா இருக்கான். நிறைய பேருக்கு வெறுப்பாயிட்டு. தேவனுடைய வார்த்தையுடைய மேன்மை என்ன செய்யல? ஐயா, ஒரு வார்த்தைனால வானம் பூமி உண்டாக்குதுன்னா, ஒரு வார்த்தைனால வாழ்க்கை பிரச்சனை மாறாதா? ஒரு வார்த்தைனால உடம்புல இருக்கிற முழு வியாதி அப்படியே புரட்டி போட்டுருவாரு. உன் முழு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சத்தியம் உனக்கு புரிஞ்சிட்டுனா மேட்ரு முடிஞ்சத. அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் உன்னோடு நேரா பேசினார் வச்சுக்கிறீங்களா, மேட்ரு முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, உலகப்பரமா வீடு வாசல் காரு பங்களா சொத்து, ஐயோ பணம் வருமானம் கல்யாணம் புள்ள அந்த இது உலகப்புறம் அது தேவைதான், ஆசீர்வாதம் தான். ஐயா, அந்த ஆசீர்வாதம் கூட இந்த பூமியில வாழ்ற வரதான் நிலைச்சு நிற்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்னொரு உலகம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தினை அணிவிக்கணும்னா அழியாத ஒரு சொத்து இருக்கு, அது தேவனுடைய வார்த்தை. கைதட்டும், தேவனுடைய வார்த்தை. அதனால அந்த பூமிக்குரிய வீடு வாசல் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லல, தேவைதான். ஆனா அவங்க இந்த ஆசீர்வாதத்து மேலே கவனம் வச்சு, இது அவங்களுக்கு எப்படி தெரியுதான்? அற்பமா தெரியுதான். எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வந்துருங்க. அநேகருக்கு இது அற்பமா தெரியுது. இங்கதான் விஷயமே இருக்கு. கைதட்டும், இங்கதான் விஷயம் இருக்கு. அதே வசனத்துல பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 16 அதுல என்ன நடக்கும் பாருங்க. 5 வாசித்தீங்களா? 6 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை, ஏன் ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புறார்? ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். எல்லாரும் பைபிளை தூக்கி சொல்லுங்க. இது மேல வெறுப்பு வந்துட்டுன்னா தலையில மண்ணெளி போட்டாங்கன்னு அர்த்தம். நான் பயங்காட்டுறதுக்கு சொல்றேன், வசனம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது மேல வெறுப்பாயிட்டு, இது மேல என்ன ஆயிட்டு? வெறுப்பாயிட்டு. இதுதாங்க பெரிய சொத்து. இது உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னா வீடு வந்துரும், காரு வந்துரும், வேலை வந்துரும், படிப்பு வந்துரும், கல்யாணம் நடக்கும், குழந்தை வந்துரும். இதுல நீ கோளாறு ஆயிட்டேன்னா எல்லாமே கோளாறு ஆயிரும். இத வெறுத்தனாலதான் ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டான். கொள்ளிவாய் சர்ப்பத்தை என்ன செஞ்சாரா? அனுப்பி அதை கடிச்சு என்ன செஞ்சாங்களா? அநேகர் செத்தார்கள். இன்னைக்கு என்ன பைபிள்லாம் வாஸ்தம் சொல்லுவாங்க, கைத்து பார்ப்போம். ஆண்டருக்கு வெறுப்பு வருமா வராதா? அதை நீ ஒவ்வொரு நாள் யாத்திராமம் 16, யாத்திராமம் 16, 11, 12. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு உலகப்புறமான ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், என் வார்த்தை மேன்மை தெரியல இல்ல. அதனால கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட போய், நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, அப்பத்தால் அந்த மன்னா போடுறாருல வானத்திலிருந்து அந்த வார்த்தை, அதனால் திருப்தியாக்கி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அதே வசனத்துல 31 இருந்து 36 வரை வாசிங்க.
இஸ்ரவேல் வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அதுக்கு பேர் என்னதான்? உங்களை மன்னா. திருப்தி ஆக்குதுல்ல, அதுக்கு பேர் என்னது? மன்னா. மன்னா. இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெறுப்பாயிட்டான். என்னையா யெகோவா ஈரே, யெகோவா நிசி, கிறிஸ்துவுக்குள் அது ஒரு சலிப்பா போச்சு. எங்களுக்கு இறைச்சி, எங்களுக்கு வீடு, எங்களுக்கு வாசல் ஆண்டவர் தருவாரு. ஆனா இது மேல உனக்கு சலிப்பு வரக்கூடாது. என்ன நடக்கும் பாருங்க. அது கொத்தமல்லி அளவாயும் அது கொத்தமல்லி அளவாகவும் வெண்மை நிறமாயும் இருந்தது. வெண்மை நிறமாகவும் இருந்தது. அதன் ருசி அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. ஐயா, தேவனுடைய வார்த்தையை நீ உள்ள எடுத்த வச்சுக்கிறீங்களேன். ஊனமான 2 காலு விளங்காத பிள்ளையே ஆண்டவர் பந்தியில வச்சு ஒரு உலக மனுஷன் சொல்றான்னா, உலக ராஜா சொல்றாருன்னா, உலகத்தை படைச்ச ராஜா என்ன பார்த்து எப்படி சொல்லுவாரு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அது தேனிட்ட பலாரம் மூலம் ஆகுமா? அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது. நல்லா பாருங்க, வார்த்தை எவ்வளவு நாளைக்கு தேவை. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டின நாளிலிருந்து வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை. அந்த வனாந்தரத்துல அப்பப்போ ஒரு தேவை வந்துச்சுல, அப்பப்போ உன் தேவையை சந்திச்சன்ல, புசிக்க கொடுத்த அந்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு. உன் பிள்ளைகளும் சந்ததினா இருந்து உனக்கு உன் பிள்ளைக்கு அந்த அப்பம் போகணுமா? உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அந்த அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும். அதுல ஒரு ஓமம்னா 10ல ஒரு பகுதி, ஒரு ஓமம் அதுல என்ன செய்யணுமா? எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்றால். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியருக்காக. திரும்ப சொல்ற பாருங்க, உன் பிள்ளைக்கு உன் சந்ததிக்காக காப்பதற்கு. அது எதுக்கா? பாதுகாக்கணுமா? உன் பிள்ளைய பாதுகாக்க வேண்டி இருக்குல்ல, உன் பிள்ளைய பாதுகாக்க வேண்டியிருக்கு. உன் பிள்ளைக்கு ஒரு சந்ததி வரப்போது இல்ல, அதையும் பாதுகாக்கணும்ல. அதனால அந்த மன்னாவை ஒரு ஓமம் என்ன செய்யணுமா? ஓமர் அளவு எடுத்து அதை உங்கள் சந்ததியருக்காக காப்பதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துற சந்நிதியிலே வை என்றான். கர்த்தருடைய சந்நிதியிலே வை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அது காக்கும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும். பாருங்க, எகிப்துல இருந்து கானான் தேசம் போ அந்த 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அப்ப என்னது? அந்த வார்த்தை தான் கடைசி வரை அவங்களை நடத்தி இருக்கு பாருங்க. அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் அந்த கானான் தேசத்தின் எல்லைக்கு சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். கைய தட்டுமா வார்த்தைக்கு. ஐயா, நீ கடைசியில கோல் அடிக்கும் வர, எழுப்புதல் நடக்கும் வர, வருகையில நீ போகும் வர, வார்த்தை தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஒளியும் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, அபிஷேகப்பட்ட வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அதை பிடிச்சுக்கிட்டே தான் நீ வாழணும், அதை பிடிச்சுக்கிட்டே தான் போகணும். நோய் வந்தாலும் சரி, பண நெருக்கடி வந்தாலும் சரி, உன் கணவனுக்கு பிரச்சனை, உன் மனைவிக்கு பிரச்சனை, உன் பிள்ளைக்கு பிரச்சனை, வேலைக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தேவனுடைய மன்னா எகிப்துல இருந்து கானான் தேச எல்லை போகும் வர அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே வாழ்ந்திருக்காங்க. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். கைதட்டும். வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். கடைசியில அந்த வார்த்தை என்ன சொன்னா, ஒரு ஓமம்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஓமமானது எப்பாவிலே 10லே ஒரு பங்கு. உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுற? நீ பைபிள் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை நீ செலவிடுற? எவ்வளவு நேரத்துக்கு இருதயத்துல வார்த்தையை நிரப்புற? எவ்வளவு நேரத்துக்கு வார்த்தையை நீ புசிக்கிற? அதுதான் உன்னையும் பாதுகாக்குமா, உன் பிள்ளைய பாதுகாக்குமா, உன் சந்ததியை பாதுகாக்க. அதை நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ. உன் இருதயத்திலிருந்து வார்த்தையை திருட அனுமதிக்காத. என் புள்ள ஆசிரியப்படணும், என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு விளைக்கிற நீ வேதத்துக்கு நேரத்தை செலவிடுற? எவ்வளவு நேரம் நீ வேதத்தை வாசிக்க? எவ்வளவு நேரம் நீ வேதத்தை தியானிக்கிற?
எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை உள்ள வைக்கிற? நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் யோசியாலே சொல்லுகிறாரு. சகல பிரஸ்தாவத்தை காட்டில் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீ மணிக்கணக்கா பிள்ளைக்காக ஜெபம் பண்ணல, ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளைக்காக வார்த்தையை நிரப்பு. உன் பிள்ளையை கூட மேன்மை கூட நீ காணணும். அது வசனம் அப்படி இருக்கு, பாதுகாக்கும். 33 அழகா சொல்றாரு. 33 வசனம் ஒண்ணு மட்டும் வாசிங்க. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உன் சந்ததியாருக்காக காப்பதற்கு, உன் சந்ததியாரை காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றார். உன் பிள்ளையினுடைய பிள்ளைய நீ பாதுகாக்கணும்னா, என் பிள்ளை எதிர்காலத்துல நல்லா இருக்கணுயா, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் பார்த்து நான் பூரிப்பு அடையணுயா, அப்படி இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணு. என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுது. ஆனா ஆண்டவருக்கு அங்க எதனால கோபம் வருது தெரியுமா? எவ்வளவுதான் நீ ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் நீ இது பண்ணாலும், அவருடைய வார்த்தையை புசித்து அந்த வார்த்தைப்படி நடக்காவிட்டால் அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு என்னன்னா, இந்த உலகப்புறமான இறைச்சி, அந்த தண்ணி, அந்த அப்பம், எனக்கு இந்த எகிப்துல இருந்தா நல்லா இருக்குமே, இந்த வனாந்தரத்துல எப்ப பார்த்தாலும் மண்ணாதானா, எப்ப பார்த்தாலும் மண்ணாதானா, எப்ப பார்த்தாலும் வாட்டா, அவங்களுக்கு சலிப்பாயிட்டு. நான் தேவன் சொல்றாரு, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் பிள்ளைகளா இருக்கிறபடினா இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க. இப்ப ஆண்டவர் இந்த மன்னாவை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீ பார்க்க போற. இன்னைக்கே கண்களை மூடி ஒரு விளக்கரியத்தை செலுத்துங்க. என் பிள்ளைக்காக நான் தியாகம் பண்ண போறேன். என் பிள்ளையின் பிள்ளைக்காக நான் தியாகம் பண்ண போறேன். வேதமே எனக்கு வாழ்க்கையாய் உணவாய் மாற போகிறது. வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். உம்முடைய வேதத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன். வேதத்துல அதிக நேரம் செலவிடுவேன். ஆண்டவரே நான் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா என் கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, போய் சொல்லு அவள் சந்ததியார் காக்கப்பட வேண்டும். அவளை சந்ததியார் காக்கப்பட வேண்டும். அவர்கள் அதை எரிச்சல் அடைஞ்சபடினால் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு வனாந்தரத்திலே செத்து போனார்கள், மாண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு அது எரிச்சலை ஊட்டுகிறது. உடனே மோசே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி அதை தூக்கி பார்த்து, இதை பார்க்கிறவன், பாம்பால் கடிக்கப்பட்டவன் இதை தூக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னார். அந்த வெண்கல சர்ப்பம் யாரு? இயேசு. அவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். இப்ப நீ எந்த பிரச்சனையில வந்திருக்கிற? இயேசுரன் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சி ஆக்குறார். உன்னை உன் பிள்ளையை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உன்னை உன் பிள்ளையை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். தானியேல், என் பிரியமான புருஷனே, உன்னை சிங்க கபியிலே போட போறேன் என்று அறிந்திருந்தும் எனக்கு 3 வேளை ஜெபித்தியே. கர்த்தருடைய காரியத்திலே உண்மையா இருந்தான். யெசுரன், ஆண்டவருடைய பிரியம் உன்மேல் இருக்கிறது. நீ வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடு. இன்றைக்கு உங்கள் உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. என் சந்ததியை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பம் அழித்து விடக் கூடாது. அதில இருந்து நான் பாதுகாக்கப்பட, என் சந்ததிகளை பாதுகாக்கப்பட. உன் பிள்ளைகளிடத்துல ஒரு குறை இருக்கலாம். அன்னைக்கு யோனாத்தானுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு குறை இருந்தது. 2 காலும் முடவமா இருந்தாலும் ராஜா சொல்றான், அவன் உட்காருவான், பந்தில இருப்பான், அவன் ராஜகுமாரன் என்ற விசுவாசத்துல சொன்னது போல நீ அந்த வார்த்தை அவர்களே அப்படி சொல்வா என்றால், தேவனுடைய வார்த்தை நான் நிரப்பி உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வதி. என் பிள்ளைகள் ஒளிவமர கண்டுகளா இருக்கு. நான் என் பிள்ளையின் வாழ்வை காண்பேன். என் பிள்ளைகள் ராஜகுமாரர்கள், என் பிள்ளைகள் ராஜகுமாரத்தி. என் வாயினால் அதை அறிக்கையிடுகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஏனோ தானே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு விளைக்கரத்தை செலுத்த ஒவ்வொரு வேதத்தின் மேலே பிரியமா இருக்க நீர் அனுக்கிரம் செய்ய போறதுக்காய் கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். இதுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் கர்த்தராலே உயர்த்தப்பட போகிறார்கள். கர்த்தராலே மேன்மையாக்கப்பட போகிறார்கள்.
கர்த்தருடைய வைராக்கியம் சொல்லுது, கர்த்தருடைய வைராக்கியம் சொல்லுது, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நான் விரும்பின காரியமா அது வாய்க்கும். என் பிள்ளைகளுக்கு குறித்த அந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஓமம் 10ல் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை நீ 24 மணி நேரத்திலே தேவனுக்கு கொடுக்கிற நேரம் ஆண்டவருக்கு வேதத்துக்கு நீ கொடுப்பாயானால், அந்த வேதத்தை இருதயத்திலே பதித்து வைத்து அந்த வார்த்தையை கொண்டே உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பாயானால், உன் சந்ததியும் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் சந்ததி மேல் ஆவியும் சந்தானத்தில் ஆசீர்வாதத்தை ஊற்றுவே. விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்யறதுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.